ஹை ஃப்ரெண்ட்ஸ், மலையாள ஆக்டர் பார்வதி அவர்கள் மரியன் படம் ஷூட்டிங்ல நடந்த கசப்பான அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. மலையாள படத்துல பார்வதி அவர்கள் நிறைய படத்துல நடிச்சு முன்னணி நடிகையா இருக்காங்க. அவங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன படம் தான் மரியன் படம். அதுக்கப்புறம் பூ உத்தமிழ்ல நிறைய படத்துல நடிச்சிருந்தாலுமே தனுஷ் கூட ஃபர்ஸ்ட் தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆன படம் மரியன் படம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா மழையில நனைஞ்சிக்கிட்டே தனுஷ் கூட ரொமான்ஸ் பண்ற சீன் இருக்கும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே நனைஞ்சிட்டேன். எனக்கு அசிஸ்டன்ட்னு யாருமே கிடையாது. என் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. அப்போ எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. நான் வந்து கேரவன் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. இல்லை ஷார்ட் இருக்குது, நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அது நிறைய டேக் போயிட்டே இருந்தது. எவ்வளோ சொல்லியுமே அவங்க கேட்கவே இல்லை. நான் சொன்ன டேரக்டர்கிட்ட ஒரு சின்ன பிரேக் மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ஷார்ட் போயிட்டு இருக்கு, நான் பிரேக்கு தரமாட்டேன் அப்படின்னும் போது வேறு வழியே இல்லாமல் நான் ஓப்பனாக சொன்னேன், எனக்கு பீரியடு தாங்க முடியல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்தாங்க. அப்போ அந்த செட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 பேர் இருந்தாங்க. அதில் 3 பொண்ணுங்க மட்டும்தான், மீதி எல்லாருமே பாய்ஸ் தான். எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப கசப்பான சம்பவம்னா இது மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே நம்ம எதுக்கு சொல்கிறோன்னு புரிஞ்சிக்காம அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே பார்க்குறாங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷூட்டிங்கில் நடந்தது கரெக்டாக என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இது போல் ஆட்டான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.